இன்னைக்கு வந்து ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம எப்படி வந்து ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்ல டிரா பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 டயோட்ஸ் தேவைப்படும். அந்த 4 டயோட்ஸையும் வந்து 2 டயோட் சீரீஸ்லயும் இன்னும் 2 டயோட் சீரீஸ்லயும் கனெக்ட் பண்ணி அந்த பேரை வந்து நம்ம பேரலல்ல கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஐகான் மெனு போயிடும். ஐகான் மெனுல போயிட்டு நீங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ரெக்டிஃபையர் வரும். ஸோ இதுல வந்து நம்ம நேம் பண்ணலாம். அந்த ரெக்டிஃபையருக்கு ஒரு டேக் நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து BR4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. BR4 கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4 டயோட்ஸ் இருக்கும். இது 2 சீரீஸ்ல இருக்கும், இது 2 சீரீஸ்ல இருக்கும். பட் இந்த 2 பேரும் வந்து பேரலல்ல இருக்கும். இந்த மாதிரி கனெக்ஷனுக்கு பேர் தான் வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எதுக்குன்னா ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜா கன்வெர்ட் பண்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கணும். ஒயர் எடுத்துட்டு இந்த சைடு வந்து நம்ம கிளிக் பண்ணி இப்படி ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்க வச்சு இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஒயர் எடுக்கணும். ஸோ நான் இங்க இருந்து எடுக்கிறேன். இங்க இருந்து எடுத்துட்டு இந்த எண்டில் நம்ம ஒரு ஒயர் கனெக்ஷன் இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒயர் எடுக்கிறோம். இன்னொரு ஒயர் வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த டெர்மினல்ல இருந்து எடுக்கணும். இங்க இருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்து நீ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடணும். அதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா இங்கே வந்து ஒயர் கேப் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே லோட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே இன்னொரு ஒயர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒயர் என்டர் எடுத்துட்டு இன்னொரு ஒயர். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 ஒயர் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம திருப்பி ஐகான் மெனுக்கு போய்க்கணும். ஐகான் மெனு ஸ்கிமேட்டிக் டேப்ல இருக்கிற ஐகான் மெனு போயிட்டு இதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போகணும். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்னு இருக்கும். இதை டிப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே டேக் கேட்கும். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் R5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேன்னு சொல்லி இருப்பேன். ஸோ ஒரு ரெசிஸ்டர் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல நமக்கு கெப்பாசிட்டர் வேணும். ஸோ அதே ஐகான் மெனு போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ் போயிட்டு கெப்பாசிட்டர் ஃபோன் இப்படி கெப்பாசிட்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த கெப்பாசிட்டருக்கு நான் வந்து C5 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ண போறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ ஓகே இப்போ நம்ம என்னன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஏசி வோல்டேஜ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் சும்மா சிம்பிளா டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் போட்டுட்டு இங்கே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். நான் வந்து ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஏசி வோல்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த அவுட்புட்ல வந்து நமக்கு டிசி வோல்டேஜ் வருது. அதுக்கு நான் திருப்பி டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஹைட் கொடுக்குறோம், ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் வந்து இங்கே டிசி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஏசி சிக்னலை டிசி சிக்னலாக மாற்றுவேன். திஸ் சர்க்யூட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்.